ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கருவேப்பிலை குழம்பு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது எங்கள் வீட்டில். இதில் வந்து பொடி கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு 20 பல் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 20 பல் உரித்து வச்சுருக்கோம். மிளகு, ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஜீரகம். இது பார்த்திங்கன்னா வடகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு. ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். புளி ஒரு லெமன் அளவுக்கு, சின்ன லெமன் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் இருக்குது, முடி கொட்டாது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கோல்டு பிடிக்குது, தொண்டை வலி வருது. அதனால தான் இந்த குழம்பு வைக்கலான்ட்டு. இது ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம எதில் சேர்க்க முடியுமோ அதில் சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. இப்போ பருப்பு பொடி, இட்லி பொடி, இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நிறைய கருவேப்பிலையை அரைச்சி ஜூஸாக எடுத்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நிறைய டிஷ்ஷில். கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே போட்டோம்னா குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. எடுத்து போட முடியாது, அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு பார்ப்போம். இந்த கருவேப்பிலையோடய நம்ம தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், இந்த இடித்த பூண்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கி ஒரு ஓட்டி வச்சிடலாம். குழம்புல மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். பூக்கில் மட்டும் இல்லாமல் பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு செஞ்சிடும். நல்லா ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச குழம்புங்க. நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சிடலாம். ஆற வச்சு இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. ஆறினோன்னு அரைச்சிக்கலாம். வடம் வந்து வீட்டிலே போட்டு வச்சுருவோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வடவும், பூண்டு, வெங்காயம், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன். இது கொஞ்சம் தான் நம்ம வீட்டுக்கு செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இந்த வடம் வந்து நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு இருக்கும், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். பொரியாமல் பச்சையாகவே போடக்கூடாது. சில பேர் பச்சையாக போடுறாங்க, அது கசக்கும். அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம நல்லா வறுபடணும். அது நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதே புளியில் இதில் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன், அது 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, இதில் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். வச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதில் இன்னும் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிச்சாதான் அந்த மசாலா ஸ்மெல் போகும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த கருவேப்பிலை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அரைச்சி வச்ச இதெல்லாம் இதில் ஊற்றியாச்சு. இதில் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து அந்த குழம்பு வந்து பச்சை ஸ்மெல் போகணும். இதில் மிளகு, ஜீரகம் இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அரை ஸ்பூன், அதையும் கொட்டிக்கலாம். அதுவும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இல்லை, நல்லா சுண்டி வரட்டும். கொதித்து சுண்டி வரட்டும். நல்லா கொதித்து சுண்டி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், சைட் டிஷ்ஷாக கொத்தரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வேக வச்சுப்போம். வெந்த உடனே கடுகு போட்டு தாளிச்சிட்டு மிளகா போட்டு தாளிக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு தாளிக்கலாம். தாளிச்சிட்டு தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டால் அருமையான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது உசிலி மாதிரியும் பண்ணலாம், பொரியல் மாதிரியும் பண்ணலாங்க. நான் பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறேன். இதை வேக வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொத்தரங்காய் வந்து நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணி நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். பாசிப்பருப்போட ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கோம். இது வெந்த உடனே பார்க்கலாம். ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு வெந்த உடனே பார்க்கலாம். இதில் நம்ம பெருங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டேன். இதில் வெல்லம் கூட கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாங்க, வேணாம்னா விட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. பிடிக்கிறவங்க போட்டுங்க, பிடிக்காதவங்க. குழம்பு நல்லா கொதிச்சுடுச்சுங்க. இவ்வளோ சுண்டி நல்லா தேன் மாதிரி கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம பெருங்காயமும் போட்டுக்கலாம். கொத்தரங்காய் கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை வெங்காயம், கருவேப்பிலை. கருவேப்பிலையும் போட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வதக்கி விட்டு. கொத்தரங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கொத்தரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி கொத்தரங்காய் சேர்த்துக்கிறது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப சமையல். கொத்தரங்காய் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்துட்டேன். அப்படியே இதில் ஜாயின் பண்ணிவிடுவோம். நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. அளவு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுப்போம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். என்ன நம்ம தண்ணி இல்லை, அதனால் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டோம். இந்த மிளகா ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பரட்டி விடலாம். நல்லா கிண்டியாச்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தேங்காய் பூ துருவினது மேலே போட்டுட்டோம். கொஞ்சம் எம்மியான சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருவேப்பிலை குழம்புக்கு, மிளகு ஜீரகம் போட்ட கருவேப்பிலை குழம்புக்கு இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதா பொரியல் தான், பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன், தேங்காய் பூ போட்டு. இதிலே உசிலியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு உசிலி பண்ணலாம் நம்ம. பாருங்கள், அருமையான கொத்தரங்காய் பொரியல் எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், ஹெல்த்தி. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு மிளகு குழம்பு. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நல்ல குழம்பு. அது இந்த சீசனுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப கோல்டெல்லாம் பிடிக்கும், தொண்டை வலி வருது. இந்த மாதிரி குழம்பு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு தடவை செஞ்சாலே ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு செஞ்சாலே நல்லா வருங்க. நல்லா காரசாரமாக நல்லா எம்மியாக இருக்கும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். அருமையான பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு த்ரோட்லாம் கிளியர் ஆகிடும், கோல்டு சரியாக போயிடுங்க, பசி எடுக்கும். இந்த பூண்டு மிளகு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம